ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிடிஸ் கிரியேஷன்ஸ். ரொம்ப நாளாக இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஃபைனலி என்னோட ஒரு பெஸ்ட் சன்ஸ்க்ரீனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட 5 years ஆஃப் ஸ்கின் கேர் ஜேர்னியில் இப்போ தான் என்னோட சன்ஸ்க்ரீனே நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னும் போது எனக்கு அதை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணாலே ஸ்கின் வந்து டார்க் ஆகுது, ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஆகுது, பிம்பிள்ஸ் வருது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். மெயினாக அந்த ஒயிட் காஸ்ட் கொடுக்குது, பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது, அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனாலே நான் வந்து என்ன பண்ணி ஆரம்பிச்சிட்டேன்னா, சன்ஸ்க்ரீனுன்ற ஒன்று டிபார்ட்மெண்ட்குள்ளேயே நான் போகவே இல்லை. ஸோ நம்மளோட சேனல் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், சீரம் போட்டிருக்கேன், மாய்ஸ்சரைசர், எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே, நான் ஒயிட்டனிங் ப்ராடக்ட் கூட நான் வந்து போட்டிருக்கேன், ரிவ்யூ போட்டிருக்கேன். ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன்குள்ளே மட்டும் நான் அவ்வளோ சீக்கிரம் வரவே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, என்னோட ஸ்கின் கேர் ஜேர்னியில் எனக்கு சூட் ஆகிற சன்ஸ்க்ரீனை கண்டுபிடிக்க முடியாமல் நான் பட்ட கஷ்டம் இருக்கே, அப்பப்பப்பான்னு இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். வந்து சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஒப்பீனியன் வந்து நான் டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். என்னோட ஒப்பீனியனை தான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சன்ஸ்கிரீன் வந்து தேவையே இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ எப்பப்போ சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும், இப்போ நான் என்ன சன்ஸ்கிரீன் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்க போது. உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பற்றி தான் எனக்கு வேணும், நான் மற்றதெல்லாம் உன்னோட வளவள பேச்செலாம் நான் கேட்க விருப்பப்படல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிட்டு ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு போய்க்கலாம். நான் முடிஞ்சால் வந்து அந்த டைமிங்கை மென்ஷன் பண்ணுறேன், அதுலேருந்து நான் ப்ராடக்ட் பற்றி பேசியிருப்பேன். அதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் பற்றின கொஞ்சம் அவேர்னஸ் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ மஸ்ட் வாட்ச் இட். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2021 நான் வந்து ஏதாவது ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ண சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் சைடில் வந்து பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அல்ட்ரா ஷியர் நியூட்ரோஜனா சன்ஸ்க்ரீன் தான் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் LA ஷீல்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்துச்சு. இந்த ஏஜ் ஆஃப் 21 ரொம்ப பிம்பிள்ஸ் வந்துருந்துச்சு, பிக்மெண்டேஷன்ஸ் நிறையா இருந்தது. அப்போ டாக்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ஒரு சன்ஸ்க்ரீன், அது வந்து ஆக்னி UV சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சன்ஸ்கிரீனும் எனக்கு வந்து சூட்டபிளா இல்லை. அதுக்கப்புறமா வந்து டாக்டரே தான் சஜஸ்ட் பண்ணாங்க, டாக்டர் ஷேட் சன்ஸ்கிரீன் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணேன். அதுவும் வந்து எனக்கு வந்து ஏதோ செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நானே வந்து ரிசர்ச் பண்ணி ஆக்வாலாஜிகா வாட்டர்மெலன் சன்ஸ்கிரீன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். மினிமலிஸ்டோட சன்ஸ்கிரீன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1 monthக்கு முன்னாடி வந்து அரோமா மேஜிக் சன்பிளாக் லோஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சன்ஸ்கிரீன்ஸ் எதுவுமே என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு வந்து அச்சீவ் பண்ணவே இல்லை. ஃபைனலாக வந்து சும்மா ரேண்டமாக சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்கும் போது ஒரு சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தேன். சரி, இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது என்ன கொஞ்சம் கேள்விப்படாத சன்ஸ்கிரீன் மாதிரி இருக்கு, அதிகமாக நம்ம யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் பார்க்காத ஒரு சன்ஸ்கிரீமா இருக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நான் சும்மா இந்த இடத்துல கையில் வந்துட்டு அது வந்து ஓப்பன் பண்ண ஒரு பேக்கேஜ் இருந்தது. ஸோ அதை வச்சு நான் கையில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸோ அப்ளை பண்ணி பார்க்கும்போதே எனக்கு கையில் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு மாதிரி நல்லா மேட்டாக இருந்தது, அந்த இடம் பிரைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் அன்னைக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க டே ஃபுல்லாக நான் வந்து அதை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு வந்து அந்த இடம் வந்து அப்படியே இருந்தது. அது வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு மாதிரி டல்லாக ஆகலை, இதுவாகலை. ஸோ இங்கே அப்ளை பண்ணுறதை வச்சு நம்ம வந்து அஃப்கோர்ஸ் டிசைட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இதை வந்து நம்ம லிஸ்ட்ல வச்சுக்கலாம், ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நைக்கால வந்து இந்த பிங்க் சேல் வந்து போடுவாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு 40 rupees என்னமோ வந்து கம்மியாக போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 480 rupees வரும். மார்க்கெட்டில் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா, இதே இப்போ நம்ம நைக்கால அமேசானில் வாங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 80 rupees 100 rupees வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஜஸ்ட் 350 rupeesக்கு வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சன்ஸ்கிரீன்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். ஸோ கண்டிப்பாக தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இந்த சன்ஸ்கிரீன் தான். இது வந்து ஜாயோட ஹலோ சன் க்ளோ ப்ரொடெக்ட் சன்ஸ்கிரீன், டெய்லி பிரைட்டனிங், விட்டமின் C அண்ட் பப்பாயா, 40 SPF இருக்கு,
PA triple plus இருக்கு. 5 dullness, 0 white cast, super lightweight and 120 ml வந்து MRP வந்து 480 rupees வந்து போட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நைக்கால 350K வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதோட டெக்ஸ்சர் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு கொடுக்குறேன். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு வந்து இந்த சன்ஸ்கிரீன்ல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா ஒயிட் காஸ்ட் கொடுக்குது அப்படின்றது தான். இது வந்து அவங்க சொன்ன மாதிரியே 0 ஒயிட் காஸ்ட், சுத்தமா ஒயிட் காஸ்டே இல்லை, அப்படி செம்மையா மெல்ட் ஆகும் ஸ்கின்ல, செம்மையா அப்சர்வ் ஆகும். அண்ட் வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் தி டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைன் இருக்கும். பேசிக்காக உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஷைன் இருக்கு அப்படின்னாலே ஆயில் வந்து செக்ரேட் ஆனாதான் அந்த ஷைனே வரும். ஆனால் இந்த சன்ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து செக்ரேட்டே பண்ணாது. இது நான் காமிடோஜெனிக் அண்ட் வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஒரு ஷைன் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. ஒரு ஹெல்தி க்ளோ லுக் வந்து இது வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ப்ராப்ளம் சன்ஸ்கிரீன்ல வரும்? ஸ்வெட் ப்ராப்ளம் வரும். இது செம்மையா ஸ்வெட் கண்ட்ரோல் பண்ணுது. நான்லாம் வந்து எப்படின்னா ஏசி போட்டிருக்கும் போதே வேர்க்கும், ஃபேன் போட்டிருக்கும் போதே வேர்க்கும், குளிச்சுட்டு வருவேன், கிளம்புறதுக்குள்ள எனக்கு வேர்க்கும். அப்படிப்பட்ட ஆளு எனக்கே வந்து நல்ல ஸ்வெட் கண்ட்ரோல் பண்ணது சூப்பரா இருக்கு. அதுக்காக வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாட்டான பிளேஸ்ல இருக்கும் போது அந்த ஸ்வெட்டை வந்து அப்படியே பிளாக் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் யூஸ்வலாவே வந்து சன்ஸ்கிரீன்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு பயங்கரமா ஒரு ஹீட்டா நமக்கு வந்து வேர்த்து கொட்டும் இல்லை, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து இதுல எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ வேற என்ன ப்ராப்ளம் சன்ஸ்கிரீன்ல இருக்கும்? வேர்த்து ஒழுகுச்சுன்னா அப்படியே பேட்சா வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகிடுது. கிரீஸி ஆக்கல, ஸ்கின்னை வந்து ஆயிலியா ஒரு மாதிரி கிரீஸி ஆக்கல, செம்ம மேட்டா இருக்கு. அதே மாதிரி நீங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் போட போறீங்கன்னா அதுக்கு கீழே வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. இதுக்கு மேல ஒரு சன்ஸ்கிரீன்ல என்ன வேணும்? கண்டிப்பா இந்த மாதிரிலாம் சொல்லும் போது இது ஒரு ப்ரமோஷன் வீடியோவா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. மோஸ்ட்லி நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் இதுக்கு அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் வீடியோ வந்து கிடையாது. நானும் அதனாலதான் இந்த சன்ஸ்கிரீன் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. யாராவது ஜாய் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ தட் வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்னைக்குமே சரி ஒருத்தவங்க சொல்றதை மட்டும் வச்சு நீங்க என்னைக்குமே எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அதை நானே சொல்றேன். ஸோ அது மாதிரி நம்ம வந்து வாங்கக்கூடாது. அண்ட் வீடியோல கொஞ்சம் அப்பப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஐ திங்க் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தவக்குல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் அதுதான் வந்து அட்ராக்ட் பண்ணுது, கத்திட்டே இருக்கு பின்னாடி. ஸோ அதனாலதான் இன்னைக்கு நான் மைக் போட்டு பேசுறேன். யூஸ்வலா நான் மைக்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்குதான் நான் மைக் போட்டு பேசுறேன். எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையுமே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. 40 SPF இருக்கு, 50 இருக்கு, 60 இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் தேவைப்படுதோ நீங்க அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் PA வந்து ++ இருக்கு. நான் வந்து சூஸ் பண்ணது இந்த டெய்லி பிரைட்டனிங் விட்டமின் C அண்ட் பப்பாயா தான். இதுலேயே வந்து உங்களுக்கு டிண்டட் சன்ஸ்கிரீன் இருக்கு, அல்ட்ரா மேட் சன்ஸ்கிரீன் இருக்கு. நான் மோஸ்ட்லி டிண்டட் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனா அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் வந்து என்னைக்குமே இந்த டிண்டட் லிப் பாம், டிண்டட் சன்ஸ்கிரீன்ஸ், இந்த டிண்ட் இருக்க மாதிரி விஷயங்கள் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதுவே நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் போக 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 டார்க்கன் பண்ணும். ஸோ அதனால நான் அதை வந்து ரொம்ப என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஸோ நான் வந்து இதுல சூஸ் பண்ணது வந்து இதுதான். இது வந்து என்னதான் அவங்க வந்து டெய்லி பிரைட்டனிங் சொன்னாலும் வெறும் சன்ஸ்கிரீனை மட்டுமே நம்பி நம்ம ஸ்கின்னோட பிரைட்னஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் உங்க ஸ்கின்னை, அண்ட் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணணும். கண்டிப்பா சன்ஸ்கிரீனை ரீஅப்ளை பண்ணணும். ரீஅப்ளை பண்ணலன்னா கண்டிப்பா அதோட யூஸ் வந்து இருக்கவே இருக்காது. நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சன்ஸ்கிரீன் வந்து அப்படின்றது வந்து என்னன்னா நமக்கு வந்து சன்ல இருந்து UVA, UVB, UVCன்னு சொல்லிட்டு 3 ரேஸ் வரும். UVC அப்படின்ற ரேஸ் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா அது வந்து பூமியே வந்து உள்வாங்கிக்கும். பட் UVA, UVB அப்படின்ற அந்த ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்குள்ள ஆழமா பெனிட்ரேட் ஆகும். பெனிட்ரேட் ஆகி நம்ம ஸ்கின்னோட பேரியரை பயங்கரமா டேமேஜ் பண்ணும், டேன் ப்ரொடியூஸ் பண்ணும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நீ வெயிலே இருந்து கருத்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் வந்து அதுதான். இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க, ஐயோ சன்ஸ்கிரீன் போட்டா சன்ல இருந்து வர விட்டமின் டி நமக்கு வரவே வராது. இதெல்லாம் வந்து ஒரு மித்து தான். இப்ப வந்து யாருமே சன்பாத் எடுக்கிறது இல்ல. காலையில எழுந்துட்டு போயிட்டு சூரியன்ல நின்று அப்படியே ரொம்ப நேரம் சன்னோட விட்டமின் டி எல்லாம் அப்படியே வந்து உறிஞ்சுறது வந்து இப்ப யாருமே கிடையாது. ஸோ உங்களுக்கு சன் எக்ஸ்போஷர் ஆகும்போது என்னதான் அதுல வந்து நிறைய உங்களுக்கு விட்டமின்ஸ் கிடைச்சாலும் அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு டேமேஜும் நடக்கும். ஸோ ஸ்கின்க்கு வந்து கண்டிப்பா சன்ஸ்கிரீன் தேவை. அதுக்காக நான் வந்து
கிடையாது. எப்போயுமே நீங்க சன்ஸ்கிரீன் போட்டுக்கிட்டே இருக்கணும். நின்னா சன்ஸ்கிரீன், உட்கார்ந்தா சன்ஸ்கிரீன், சாப்பிட்டா சன்ஸ்கிரீன் அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் சன்ஸ்கிரீன்ன்றது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரொம்ப சன்னுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆக போறேன். ஒரு திருவிழாக்கு நான் ஊருக்கு போறேன், அண்ட் ஷாப்பிங்க்கு போறேன், பஸ்ல வந்து ரொம்ப நேரம் வெயில்ல வந்து டிராவல் பண்ண போறேன், இந்த மாதிரி அண்ட் வந்து ஏதாவது நம்ம வண்டி வந்து டிரைவ் பண்ணிட்டு போறோம், ஸ்கூட்டி ஓட்டிட்டு போறீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஐ வில் ரெக்கமெண்ட் சன்ஸ்கிரீன். அதர்வைஸ் வந்து சும்மா வந்துட்டு காலையில எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் 4 hours ஒன்று அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான். எதனால எல்லா டாக்டர்ஸுமே சன்ஸ்கிரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட ஃபேஸ்ல வந்து நம்ம நிறைய ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் வந்து இந்த எப்படி சொல்றது, ரெட்டினால் சீரம், இந்த கோஜிக் ஆசிட், இப்பெல்லாம் சீரம் நிறைய எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸ் இருக்கு, ஆக்டிவ்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம சன் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னா பயங்கரமா டேமேஜ் பண்ணும். அதனாலதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, என்ன ப்ராடக்ட் போட்டாலும் எனக்கு அதோட எஃபெக்டே வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஸோ சன் கிட்ட இருந்து ஒரு ஸ்கிரீன், அவ்வளவுதான், ஒரு திரை, சன்னோட திரை, அவ்வளவுதான். ஏதோ ஒரு இதுவா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஸோ சாரி. ஸோ அதுதான், அதுக்காக தான் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணணும். மற்றபடி வந்து உங்களோட ஒப்பீனியன், உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு ஓகேனா நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வேணாம் தேவையில்ல அப்படின்னு தோணுச்சுன்னா தேவையில்ல. நான் வீட்லயே 24 hours இருக்கேன் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா தேவையில்ல, சன்ஸ்கிரீன் போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நான் அதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறோம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன், அதுக்காகலாம் சன்ஸ்கிரீன் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சன் எக்ஸ்போஷர் இருக்கும்போது ஸ்கின் வந்து கண்டிப்பா டேமேஜ் ஆகும். அதனால நீங்க வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப வந்து பேச விரும்பல. கமிங் டு திஸ் ப்ராடக்ட், இதோட டெக்ஸ்சர் வந்து பயங்கரமான டெக்ஸ்சர். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சாரி, என்னோட கேமரா வந்து ஒரு கேமரான்ற ஃபோனோட கேமரா வந்து ரொம்ப போயிடுச்சு. இந்த ஃபோன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 years ஆயிடுச்சு. அண்ட் கேமரா குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கு. ஸோ அதனால தான் என்னால் வந்து நான் நினைக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் என்னால் ஷூட் பண்ணி போட முடியல. அண்ட் கிளாரிட்டியுமே உங்களுக்கு வந்து நிறைய மிஸ் ஆகும். நான் வந்து விண்டோ லைட்டில் தான் உட்காந்து எடுக்கிறேன். என்கிட்ட லைட்டிங்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. விண்டோவில் நேச்சுரல் லைட்டில் தான் உட்காந்து எடுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வீடியோட கிளாரிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதோட டெக்ஸ்சர் வந்து காட்டுறேன். இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகும், பயங்கரமாக மெல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கையில் போட்டு வேஸ்ட் பண்ண விரும்பல. ஐ ஜஸ்ட் அப்ளை ஆன் மை ஸ்கின். ஏன்னா நான் இன்னைக்கு வந்து நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் வந்து போடலை ஸ்கின்ல. ஸோ அப்படியே வந்து பாருங்க எந்த அளவுக்கு வந்து மெல்ட் ஆகும். அப்படியே கூலிங்காக இருக்கு, பயங்கர கூலிங்காக இருக்கு. இந்த வாட்டர்மெலன் சன்ஸ்கிரீன் ஆக்வாலஜி கலர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அண்ட் ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ்மே கொடுக்குது ஸ்கின்னுக்கு. பட் கொஞ்சம் பிளெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் சும்மா வந்துட்டு வீடியோக்காக போட்டுட்டு சூப்பராக பிளெண்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லலை. கொஞ்சம் வந்து பிளெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அதோட கன்சிஸ்டன்சி, ஓ மை காட், அண்ட் இதில் வர ஒரு ஸ்மெல், ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உங்களுக்கு ரொம்ப ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பேட்ச் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு போட்டுட்டு ஒரு 15 to 20 minutes நீங்கள் வந்து கொஞ்சம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போனால் இட் வில் பி பெட்டர். நான் இது மாதிரி தான் என்னோட கையில் தான் நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நான் போட்டேன். பாருங்கள், அந்த ஒரு ஷைன் இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? இது வந்து உங்கள் ஸ்கின்னை டார்க்கன்லாம் பண்ணவே பண்ணாது, நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு சன்ஸ்கிரீனே செட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டென்ஷனில் இருப்பீங்கல்ல, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு வேறு சன்ஸ்கிரீன்ஸ் வந்து செட் ஆயிடுச்சு, அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதும் ட்ரை பண்ணாததும். பட் இது வரைக்கும் எனக்கு வந்து சன்ஸ்கிரீன் செட் ஆகலை அப்படின்றவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணுங்க. இது ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் எல்லாருக்குமே நல்லாவே சூட் ஆகும். ஆயிலி ஸ்கின்க்கு சூப்பராக சூட் ஆகும். நான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ நம்ம வந்து எனக்கு இது வரைக்கும் பிரேக் அவுட் கொடுக்கல. அண்ட் வந்து நல்லா இருக்கு, இது வரைக்கும் எந்த பிம்பிள்ஸும் வரல. ஸோ நல்லா இருக்கு. அண்ட் வந்து இதில் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பென்சோஃபினான் 3 வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பென்சோஃபினான் 3 வந்து சேஃபர் தான். அது வந்து சயின்டிஃபிக்கலி வந்து ப்ரூவன் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப நமக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்லாம் வந்து கொடுக்காது. ஆனால் அவங்களே வந்து ஹானஸ்டாக வந்து கிளைம் பண்ணிட்டாங்க கண்டைன்ஸ் பென்சோஃபினான் 3ன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு அலர்ஜிக் ஸ்கின் இருக்கு, ஏதாவது ரொம்ப போட்டால் அப்படியே ரெட் ஆகும், ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை எனக்கு யூஸ் பண்ணியே ஆகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது கொஞ்சம் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ பாருங்கள், என்னோட ஸ்கின் ஆக்சுவலி நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்களேன்.
சன்ஸ்கிரீன் போட்டதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் வந்து எப்படி இருக்கு, நான் கொஞ்சம் இன்னும் கூட க்ளோசரில் காட்டுறேன். ஏதாவது ஒயிட் காஸ்ட் மாதிரி தெரியுதா? இல்லை. ஸோ நல்லாவே பிளெண்டாக இருக்குது அண்ட் க்ளோயிங்காக இருக்குது அண்ட் வந்து ஸ்வெட்டே ஆகலை. நான் இந்த அரோமா மேஜிக் சன்பிளாக் லோஷன்லாம் போட்டிருக்கேன். அது வந்து எனக்கு போட்ட உடனே பயங்கர ஸ்வெட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இதை நான் ஃபர்ஸ்ட் டே வாங்கும் போது நான் போட்டு விட்டு கொஞ்ச நேரத்தில் அவரே சொல்கிறாரு, நீ இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சன்ஸ்கிரீன் போட்டு விட்டியா, அதெல்லாம் பயங்கரமாக எனக்கு வேர்த்துச்சு, இது வந்து எனக்கு அந்தளவுக்கு ஸ்வெட் ஆகலைன்னாரு. ஹோப்ஃபுல்லி பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டான சன்ஸ்கிரீன். ஸோ கண்டிப்பாக இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வாங்குங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுட்டு லேட்டாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் நைக்கா அண்ட் அமேசானில் கொடுக்குறேன். சப்போஸ் எனக்கு 480 rupees கொடுக்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே இந்த சன்ஸ்கிரீன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த SPFல வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். SPFனா வேற ஒன்றும் இல்லை, சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இதில் 40 சூஸ் பண்ணணுமா, 60 சூஸ் பண்ணணுமா, 50 இருந்தால் தான் அது நல்லதா அப்படின்றதெல்லாமே கிடையாது. உங்களோட சன் எக்ஸ்போஷருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ரொம்ப வெயில தான் டிராவல் பண்ணுவேன், வெளியே வந்து சன்னுக்கு ரொம்ப எக்ஸ்போசர் ஆவேன் அப்படின்னா நீங்க ஒரு 60 யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் சும்மா பகல்ல கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணுவேன், அப்புறம் ஏசில தான் போயிருப்பேன், இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் ஒரு 40 இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் SPF வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 60 SPFலாம் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 6 hours 7 hours வரைக்கும் கூட நீங்கள் ஒன் டைம் அப்ளை பண்ணால் போதும், ரீஅப்ளை பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சன்ஸ்கிரீன் பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், எந்தெந்த சன்ஸ்கிரீன்ஸ்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சன்ஸ்கிரீன் பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீன் வீடியோ இதுதான் அண்ட் இதுதான் லாஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி நீங்க ஏதாவது ட்ரை பண்ண சொன்னீங்கன்னா அதை ட்ரை பண்ணி போடுவேன். பட் என்னோட ஃபேவரட்டா இதுதான் இருக்க போகுது. இப்போயும் ஒரு 15 minutes ஆயிடுச்சு. ஃபைனலா நீங்க வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க என்னோட ஃபேஸை. அது ஒயிட் காஸ்ட் எல்லாம் கொடுக்கல, நல்ல ஒரு பிரைட்டனிங் எஃபெக்ட் இருக்கு. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஃபர்ஸ்ட் டைமே யூஸ் பண்ணிட்டு இது இப்படிதான் அப்படின்னு ஒதுக்கி வைக்காதீங்க. அட்லீஸ்ட் அது ஒரு 1 week to 1 month வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. செட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் நீங்க நெக்லெக்ட் பண்ண மாட்டீங்க. எல்லாருமே இந்த 1-2 daysல யூஸ் பண்ணிட்டு பிம்பிள்ஸ் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லிட்டு பயந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணாம இருக்கோம். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஃபைனலி இந்த சன்ஸ்கிரீனுக்கு என்னோட ரேட்டிங் கண்டிப்பா 5 out of 5 தான். ஓகே காய்ஸ், உங்க எல்லாருமே அடுத்த வீடியோல பாக்குறேன். until it's bye bye from DD signing off. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.